வாவ் ஜெய், திஸ் இஸ் so beautiful. அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே உன்ன மாதிரி. சும்மா போய் சொல்லாத. நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சரி சொல்லு ஜெய், உனக்கு என்ன என்னோட பெர்மிஷன் வேணுமா? ஏய், ப்ரொடியூசர் ஃபைனான்ஸ் ரெண்டு பேத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும். ஒழுங்கா பார்த்து பண்ணு. என்ன விஷயம் ஜெய்? ஜெயோட ராணியா இருப்பியா? ஆஃப் கோர்ஸ் ஜெய், நான் எப்பவுமே உனக்கு தான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஜெய். பக்கையா, ஒழுங்கா வேலையை பாரு. வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்க, உன் கண்ணுக்கு தெரியலையா? டேய் பங்கார், என்னண்ணே? பிரிட்ஜ் எங்கடா? பிரிட்ஜு வா, வரா. Will you marry me? ஜெய், நீ இந்த பிரிட்ஜ்ல வந்து எதுக்கு இப்படி ப்ரப்போஸ் பண்ற? ஆக்சுவலி இந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்டை நம்ம லைஃபோட பெஸ்ட் மொமெண்ட்டை ஆக்க பார்க்குறேன். 11 நிமிஷம் தான் இருக்கு, அவனை சீக்கிரம் வர சொல்லு. டேய் பிரிட்ஜ் எங்கடா போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வாடா. வந்துட்டே போ. Will you marry me? Yes. ஜெய், இந்த பக்கம் வா. ஏய், கிறுக்கு பையலா இருக்கா? நீ செத்த அர்த்தம் ஒளி கொல்ல பாக்குறியா? ஐயோ, என்னோட ரிங். ஜெய், எவனோ குடிச்சு வண்டி மோதிட்டான்னு நினைக்கிறேன்டா. எந்திரி தம்பி, எந்திரியா தம்பி, எந்திரி. ஒண்ணு இல்ல, எந்திரிடா தம்பி. என்னடா பேச்சு மூச்சுல? ஏய் மங்கள், பேச்சு மூச்சுலடா, செத்துட்டான் போல இருக்குடா. சூசைடு இல்லையா? அப்ப வேற என்ன? சார் ப்ளீஸ் பாருங்க. அவ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்னதான் இருக்கு? எனக்கும் ஒன்றும் புரியல சார், நீங்களே வந்து பாருங்க. வாங்க சார். டாக்டர் திவான். எஸ் டாக்டர், இந்த சேகர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்களா சொல்லுங்க, அட்டாப்சியில் என்ன வந்திருக்கு? சார், அட்டாப்சி ரிப்போர்ட் இல்லை சார். என்ன சொல்றீங்க டாக்டர்? அட்டாப்சி ரிப்போர்ட் இல்லாமல் எப்படி இது சூசைடு இல்லை மர்டர்னு சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதனால உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படி என்ன பார்த்தீங்க, எங்ககிட்ட சொல்லுங்க. மர்டர்? என்ன இது சேகர்? சோலா கிராமத்து ஆளுக தான் சார் இந்த பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. பிரிட்ஜிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க. பிரிட்ஜில் இருந்த கப்பிள்ஸ் கூட இதே விஷயத்த தான் சொன்னாங்க. இவனை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இவன் உடம்புலேருந்து எதுவும் கிடைக்கல. உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பிட்டேன். ஆனால் டாக்டர் திவான் சொல்கிறாரு இது தற்கொலை இல்லை,
மர்டர்னு. கேட்டு பதறி போயிட்டேன், அதான் உங்களை வர சொன்னேன். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் நமக்கு என்னன்னு புரியும். அந்த வண்டியை செக் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் இங்க இருந்தப்ப இந்த வண்டி ஸ்பீடா வருது நீங்க பாத்தீங்களா? எஸ் சார். அதுக்கப்புறம் அந்த ஆளு பிரிட்ஜில் வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து குதிச்சிட்டான்ல, அப்புறம் உயிரை விட்டுட்டான். எஸ் சார். சிஐடி ஆளுங்க நம்மளையே கூப்பிட்டுருக்காங்க. இது சூசைட்னா அப்போ சிஐடிக்கு என்ன வேலை? சார், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரையும் வர வச்சிட்டோம். ஆமாம் சார், அவர் சூசைட் தான் பண்ணாரு. நீங்க ஏன் அதை மர்டர்னு சொல்றீங்கன்னு தெரியல. நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது பார்த்தீங்களா? ஏதாவது வித்தியாசமா? வண்டிக்கு பக்கத்துலையோ இல்லை உள்ளேயோ ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை சார், யாருமே இல்லை. ஆமாம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? இந்த ஆக்சிடெண்ட்டில் என்னோடய ரிங் ஒன்று தொலைஞ்சிருச்சு. 2 லட்ச ரூபா உங்களால் கண்டுபிடிச்சி தர முடியுமா சார்? கொலையா? சார் என்ன சார் சொல்கிறீங்க? அந்த ஆள் தண்ணியில் குதிக்கிறத நாங்களே கண்ணால் பார்த்தோம். அப்புறம் எப்படி அவரை கொலை செஞ்சுருப்பாங்க? அந்த ஆள் குதிக்கும் போது தனியாக தான் இருந்தா. யாரும் அந்த ஆளை தள்ளி விடலை. நாங்கள் தான் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தோம். நாங்கள் எப்படி கொண்டிருப்போம் நீங்கள் சொல்கிறீங்க? அந்த ஆளை தண்ணியில் மூழ்கடிக்க அங்கே யாருமே இல்லையே சார். நாங்கள் உண்மையை தான் சார் சொல்கிறோம். ஏன் போய் சொல்ல போகிறோம் சார்? சொல்லு ஃப்ரெடி. இவனை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி காரில் எதுவுமே கிடைக்கல. உடம்புல மர்டன் எழுதுகிற மாதிரி ஷார்ப்பாக எந்த வெப்பனும் கிடைக்கல. ஃப்ரெடி, வண்டி யார் பேரில் ரெஜிஸ்டர் இருக்குன்னு பாரு. ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ் சார். அட ஏதாவது சொல்லுங்க. இவங்க தான் அன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சாருக்கு காட்டுங்க அந்த ஆள் எப்படி சூசைட் பண்ணான்னு. ஒரு நிமிஷம் பயப்படாதீங்க. உங்கள யாரோ ஒருத்தர் தான் அவரை கொன்னீங்கன்னு நாங்க சொல்லல, சரியா? எங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாரும் அவர் குதிச்சதை கண்ணால பார்த்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் அவரை காப்பாத்துற கூட நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுவும் தெரியும். ஆனா இங்க பாருங்க, உண்மையான விஷயம் என்னன்னா அவரை கொலை பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. அதை யாரு செஞ்சாங்க, எப்படி செஞ்சிருப்பாங்க, இதை தெரிஞ்சுக்க தான் நாங்க முயற்சி பண்றோம். புரிஞ்சதா? நீங்கள் இந்த வீடியோவை காட்டுங்க. சார், நாங்கள் எதுவும் பண்ணலை. நாங்கள் எங்கள் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தற்செயலாக எதுவும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆடா, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்களும் கொலைகாரனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சார், இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. அவனே குதிச்சிருக்கான், அப்புறம் எப்படி இது மர்டர் ஆகும்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 10:25க்கு டோலை விட்டு வெளியில் வந்திருக்கான். 10:55க்கு பிரிட்ஜுக்கு வந்திருக்கான். 10:55லேருந்து 11 மணிக்குள்ள ஜெய் ராணி சொன்னபடி, மற்றவங்க ஸ்டேட்மெண்ட் படி ஆல்மோஸ்ட் 11க்கு அவன் தண்ணிக்குள்ளே குதிக்கிறத இவங்க பார்த்துருக்குறாங்க. இதுக்கு அர்த்தம் இது சூசைட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் ஹாஸ்பிட்டல் போனப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ஆள்கள் சொல்கிறாங்க இது சூசைட் இல்லைன்னு, இது மர்டர்னு. ஜெய்யும் ராணியும் சொல்கிறாங்க வண்டியில் இவன் தனியாக இருந்தான்னு. 10:50லேருந்து 11 மணிக்குள்ள இவனை கொலை பண்ணது யாராக இருந்தாலும் எப்போ கொலை பண்ணியிருப்பாங்க, எப்படி கொலை பண்ணியிருப்பாங்க? அது மட்டுமல்ல, இவன் உடம்புல வேற எழுதியிருக்கு மர்டர்னு. மர்டர் அதை எழுதுனது வேற யாருமா, அல்லது இந்த ஆளே சாகிற நேரத்தில் இப்படி எழுதிட்டானா? சார், அதோட இந்த ஆள் யாருன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சார், இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு.
யாரு? சார் விராஜ்குமார். மரோநந்தர் ஈஸ்ட்ல இருக்கான். ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, இந்த விராஜ் மேல 40 கேஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டியை இல்லீகலா ஆக்கிரமிச்சது, எக்ஸ்டார்ஷன், மொலஸ்டேஷன், ஆல்கஹால் சப்ளை, ட்ரக் டீலிங், அப்புறம் 2 தடவை அட்டெம்ப்ட் டு மர்டர். ஓ, இவன் ஃபுல் ஃப்ளெஜ்டு கிரிமினலா? இந்த ஆளு சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்ண மாட்டான். நிச்சயமாக இது மர்டர் தான். பூர்வி, இவனுக்கு அகேன்ஸ்டாக யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ எல்லாரோட ஜாதகத்தையும் வெளியிடு. இந்த கேஸ் என்னை எம்எம்எல்ல கொண்டு போய் விட்டுரும். பிரீத் சாரங்கி, பிரீத். இங்க பாத்தியா, உணமும் தூங்கிக்கிட்டு இருக்கு, சாரங்கியும் தூங்கிட்டான். நல்ல வேலையில் அபிஜித், யோகான்ற பேர்ல நல்லா தூங்குறான். வேற ஒன்றும் இல்லை. உங்க வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா. வேலை முடிஞ்சதா? ஆமா. அப்ப எப்போ சொல்லுவ? இப்பவே சொல்றேன். உங்க வேலையால எனக்கு எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ், அதான் யோகா பண்றேன். எங்களால தான் உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதா? ஆமா. இல்லையா பின்ன? வா வா சொல்றேன் உனக்கு. இங்க பாருங்க, இதுதான் விராஜோட எக்ஸ்ரே. விஷயம் 100% கரெக்டு. இவன் தண்ணியில் கூச்சதுனால தான் இறந்து போயிருக்கான். உடம்பு ஃபுல்லாக தண்ணி, இன்வாலன்ட்ரி ரெஸ்பிரேட்டரி டை, அதாவது மூச்சு விட கஷ்டப்பட்டு அவன் இறந்து போயிருக்கான். இங்கே பாரு, இன்வாலன்ட்ரி ரெஸ்பிரேட்டரி டைன்னு சொல்லி கண்ட கண்ட வார்த்தையால எங்களை குழப்பாத. இவன் மூழ்கி தான் செத்தானு எங்களுக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. இவன் இந்த பணம் எங்கேருந்து கிடைச்சதோ அந்த தண்ணியில் விழுந்து அவன் சாகலை. என்ன என்ன சொல்கிறீங்க? அதாவது விராஜ் உடம்புக்குள்ளே இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அது அந்த ஆத்தங்கிற தண்ணியோடு மேட்ச் ஆகலை. இது வேற தண்ணி, ஃபாரின் ஃப்ளோய்டு. அது என்ன வேற ஏதோ தண்ணி? ஜனங்க எல்லாரும் கண்ணால பார்த்துருக்குறாங்க. ஷோக்கி ஹாட்ல தண்ணியில் குதிக்கிறத பார்த்துருக்குறாங்க. எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் 100% கரெக்டு. சார், விராஜோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, அவன் லங்ஸில் இருக்கிற தண்ணி சீ வாட்டர் இல்லை. ஒருவேளை சீ வாட்டராக இருந்திருந்தா சோடியம் குளோரைட், சல்ஃபேட், மேக்னீஷியம் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருந்திருக்கும். ஆனால் இவனோட லங்ஸில் மட்டும் நிறையா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் தான் இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஆசிட், ஆல்கலைன், அப்புறம் மற்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் இருக்குது. பாஸ், இங்கே பாருங்க, இது வெவ்வேறு தண்ணியோட சாம்பிள்ஸ். இது எல்லாமே கெமிக்கலி கலர்டு காம்பனன்ட்ஸ். லங்ஸில் மேங்க்ரோவ் சீட்ஸா? சார், இந்த மேங்க்ரோவ் எல்லாம் கோஸ்டல் சலைன் வாட்டர் கிட்ட தானே இருக்கும். எக்ஸாக்ட்லி. விராஜ் இறந்தது மேங்க்ரோவ் தண்ணியில் மூழ்கினதால, சோக்கி காட் தண்ணியில் விழுந்ததால இல்லை. ஆனால் சோக்கி காட் பக்கத்தில் எந்த மேங்க்ரோவும் இல்லையே. அப்போ எங்கே விழுந்திருப்பான்? நீங்க சொன்னீங்கல்ல விராஜோட லங்ஸ்ல சம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் கிடைச்சதுன்னு. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் என்ன கிடைச்சது? லேட்டெக்ஸ், பிக்மெண்ட்ஸ், பைண்டர்ஸ், நிறைய அடிட்டிவ் சால்வெண்ட்ஸ். லேட்டெக்ஸ், பிக்மெண்ட்ஸ், பைண்டர்ஸா? இந்த 3 காம்பவுண்ட்ஸை ஒன்று சேர்த்து தயாரிச்சாங்கன்னா பெயிண்ட் தான். இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாகணும். இந்த மேன்க்ரூவர் பக்கத்தில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட் தயாரிக்கிற கம்பெனி இருக்கான்னு பார்க்கணும். சார், இன்னொரு முக்கியமான விஷயம், விராஜ் இறந்தது காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே தான், 11 மணி இல்லை. வாட்? எல்லாரும் விராஜ் காலையில் 11 மணிக்கு பிரிட்ஜிலேருந்து குதிக்கிறத பார்த்துருக்காங்க.
காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே எப்படி அவன் செத்துருக்க முடியும்? சார் ஆ இவங்க ஷைலா, விராஜோட சிஸ்டர். இவர் ரோஹன், விராஜோட வேலை பார்த்தவர். சார் இவங்க சொல்கிற கதை நம்ம கதைக்கு வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்ல வரீங்க? ஏன் அண்ணன் கிரிமினல் இல்ல, அவ ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். சோசியல் ஆக்டிவிஸ்ட், ஆமா. சமூக சேவகனா? நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கான் போல் இருக்கு. ஹே இங்கே பாருங்களேன், இதில் இருக்க ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியேற ஆபத்தான கழிவுகளை மேங்க்ரோவில் விடுறவங்க, என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகுதுல்ல, அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாரு. இங்க பாத்தியா, இப்பதானே தெரியுது. அதனால தான் விராஜுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. ஏன்னா எல்லா கேசஸும் அவன் மேல பொய்யா போட்டிருக்காங்க. ஆமாம் சார், என் ஃப்ரெண்டு சீக்கிரமாக ஒருத்தரோட முகத்திரையை கிழிக்கிறதா இருந்தா, அதனால தான் அவனை கொண்டுட்டாங்க. சரி ஓகே, நீங்க இப்ப 2 பேரும் கிளம்பலாம். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், விராஜை கொலை பண்ணவங்கள நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம். சார், விராஜ் மேலே யாரெல்லாம் கேஸ் போட்டாங்களோ எல்லாரோட டீட்டெயில்ஸுமே கிடைச்சிச்சு. வெரி குட். சார் ஒரு விஷயம் புரியல, விராஜ் இறந்தது 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள. அப்படின்னா 11 மணிக்கு பிரிட்ஜிலேருந்து குதிச்சது யாரு? அட அதுதான்டா கண்டுபிடிக்கணும். மொத்த வீடியோவும் நம்ம திரும்ப பார்க்கணும். அபிஜித், தயா, ஒரு வேலை பண்ணுங்க, போய் எல்லாரையும் மீட் பண்ணுங்க. விராஜுக்கு எதிராக பொய் கேஸ் போட்ட எல்லாரையும் மீட் பண்ணுங்க. ஆமாம், அந்த பெரிய ஆளுங்க யாருன்னு சொல்லு. சார், இவ பேர் சோனிகா, 35 வயசு, ஆர்கிடெக்ட். குர்லாவில் 5 ஃப்ளோர்ஸில் ஆஃபீஸ் வச்சுருக்கா. பில்டர்ஸை சீட் பண்ணுறதுலையும் லேபர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுலையும் இவ PhD பண்ணியிருக்கா. வாட்? விராஜோட டெத்தா? இட்ஸ் வெரி சேட். வெயிட், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? பெயிண்ட் மில் பார்க்க எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதோட எனக்கு இதுவும் தெரியாது, அவன் மேங்க்ரோவ்லையும் அப்புறம் பிரிட்ஜில் இருந்து கீழே விழுந்தும் 2 இடத்துல எப்படி செத்தான்னு. ஸ்ட்ரேஞ்ச். ஓகே மேடம், ஐ ஹோப் விராஜோட டெத் மிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு. ஆனால் விராஜ் இறக்குறதுக்கு முன்னால் நைட்டில் உங்கள் ஃபோன் அவரோட வீட்டு பக்கத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? இந்த சோனிகா விராஜா கண்காணிச்சிட்டு இருந்திருக்கா. ஆனால் இவ விராஜா கொன்னாலா கொல்லலையான்னு இப்போ சொல்ல முடியாது. அடுத்து யாரு? 42 வயசு மாலிக், பிக் ஷாட் பில்டர். ஜனங்களோட நிலத்தை ஆக்கிரமிக்கிறது, தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவங்களோட நிலத்தை கம்மி விலைக்கு வாங்குறது இவனோட மெயின் பிஸ்னஸ். இவன் 3 தடவை விராஜ் மேலே FIR போட்டிருக்கான். என்ன, விராஜ் செத்துட்டானா? எப்போ, எப்படி? மூழ்கி. ஓ, மூழ்கிட்டானா? அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். சார், இப்படி என்னை முறைச்சு பார்க்காதீங்க. எனக்கே விராஜா பார்த்தா பயந்தான். அவன் 2 தடவை என்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். ஓ அப்படியா? அப்படி பண்ணானா? கவுண்டர் FIRல தெரிய வந்துச்சு இவன் தங்கச்சியை நீ தான் 6 மணி நேரம் கிடத்தி வச்சு பயமுறுத்தினேன்னு. எச்சரிக்கையாக இருங்க மாலிக். We are watching you. ரொம்ப கேவலமானவன், அதே சமயம் ஆபத்தானவன். மக்களை பயமுறுத்தி எல்லா வேலையும் செய்கிறான். விராஜ் ஃபேமிலியை கடத்தியிருக்கா, அப்போ கொலை பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இவன் ஃபோனை ட்ராக் பண்ணி வைங்க, சரியா? கடைசி 3 நாள் எங்கெல்லாம் போயிருக்கான்னு பாருங்கள். காலையிலேருந்து பேயாக அலையிறேன். ஃபேக்ட்ரி இருக்கிற மாதிரி ஒரு மேங்கர் கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. உமர், வயசு 37, பிளாக்ல கெரோசின் ஆயில் விற்கிறான்.
ரோட்டில் மண்ணெண்ணெய் விற்று பிஸ்னஸ் ஆரம்பித்தவன். இன்னைக்கு பிளாக் மார்க்கெட்டில் இவன் பேர் தான் நம்பர் 1. விராஜை பார்த்தா இவனுக்கு பயம். ஒரே வருஷத்தில் விராஜ் மேலே 5 பொய் கேஸ் போட்டு இவன் உள்ள தள்ளியிருக்கான். இவன் ஹார்ட் ரொம்ப வீக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன விராஜ் மேங்க்ரோவில் மூழ்கி செத்துட்டானா? நம்பவே முடியல. நேற்று அவன் பிரிட்ஜிலேருந்து குதிச்சுட்டான்னாங்க. நான் என்ன பண்ணட்டும்? இது வரைக்கும் நான் மேங்க்ரோவை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அப்படியா? அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார். வாழ்க்கையில் மேங்க்ரூவ்ஸ் பார்த்ததே இல்லையா? இல்லை, பார்த்ததில்லை. நான் வாழ்க்கையில் சிஐடி பீரோவை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 5 தடவை விராஜ் மேலே கேஸ் போட்டிருக்க. முகத்தெரிய கிளிக்கிறதா இருந்தான்னு அதில் ஃபஸ்ட்டு உன் பேர் தான். மேபி இருக்கலாம். இருக்கலாமா? ஒருவேளை அவனை கொன்னது நீயா கூட இருக்கலாம்ல? இந்த பிரணவமன் நடிச்சு கொட்டுற ஆளாக நான் பார்த்ததே இல்லை. அந்த பிளட் ப்ரெஷர் பார்க்குற மிஷினை கையிலேயே மாட்டிட்டு சுற்றுறான், ஐசியூவில் இருக்க மாதிரி. சே, அந்த பக்கம் வழியில் நீ இங்கே வந்தா இங்கே ஒரு கன்றாவையும் இல்லை. இவனுக்கு 3 பேருமே கரெக்ட் தான். உலகத்துக்கு முன்னாடி நல்ல இமேஜ் உள்ள ஆட்கள் மாதிரி நடிக்கிறாங்க. இவனுக்கு பர்சனலாக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆளை வச்சு தான் எதையும் செய்வாங்க. அது யாருன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பங்கஜ் தான். சொல்லு பங்கஜ். சார் சார் இங்கே இருக்கேன். சார், இது இந்த ஏரியாவோட மேப்பு. இங்கே 9 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரே ஒரு பெயிண்ட் ஃபேக்ட்ரி தான் சார் இருக்குது. பிஆர் சொல்யூஷன்ஸ். அதை கண்டுபிடிச்சிட்டேன். தனி ஆளாக கண்டுபிடிச்சிருக்கேன் சார். சார், என்னோட ப்ரொமோஷன் பற்றி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் ஏசிபி சார்கிட்ட. எனக்கும் உரிமை இருக்குல்ல. ப்ளீஸ், தனியாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பேசுகிறேன் நிச்சயமாக ஏசிபி சார்கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ சார். பூர்வி, பிஆர் கலர்ஸோட ஓனர் யாருன்னு பாரு. சரி, விசாரிச்சியா? என்ன சார்? விரோஜோட ஃபோட்டோவை காட்டி ஏதாவது நீ விசாரிச்சியா? யாராவது பார்த்தாங்கன்னு விசாரிச்சியா? சார், நீங்கள் என்னை மேங்க்ரோவுக்காக தானே சார் அனுப்பிச்சிங்க. நான் வேறு எதுவும் விசாரிக்கலை. அப்படியா? ப்ரொமோஷன் வேணும். இத்தனை வருஷம் நாங்கள் என்ன கலப்பிடுக்கிறோமா? உனக்கு ப்ரொமோஷன்? இந்த ஆளை இங்கே பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். இந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? நேற்றுக்கு காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ள. ஆமாம் சார், இந்த ஆளை நான் பார்த்தேன். தனியாவா இல்லை கூட யாரும் இருந்தாங்களா? கூட 2 பேர் இருந்தாங்க சார். முதல்ல அவங்க 2 பேர் இருந்தாங்க, அப்புறம் இவர் தனியாக வந்தார். கருப்பு வண்டியில் 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த புதருக்குள்ளே போயிட்டாங்க. அது சரி, அவங்க 3 பேரும் அங்கேருந்து வெளியே வரும்போது எதாவது பார்த்தீங்களா? இல்லை சார். அவங்க 2 பேரும் திரும்ப பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? ஆமாம் சார், தெரியும். குட். பங்கஜ் சார், இவர்கிட்ட மொபைல் நம்பர் வாங்குங்க.
இதோட ஆழம் என்னன்னு தெரில. ஓ மை காட், இங்கே ஈஸியாக யாரை வேணாலும் மூழ்கடிச்சு சாகடிக்கலாம். அவன் லங்ஸ்லேயும் இந்த தண்ணி தானே இருந்தது. சார், பிஆர் பெயிண்ட்ஸோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரு? பேரை கேட்டால் டென்ஷன் ஆயிடுவீங்க. நீங்கள் எல்லாரும் என் மில்லில் என்ன பண்ணுறீங்க? கடவுளே, என்னோட பிளட் ப்ரெஷரை ஹார்ட் அட்டாக்காக மாற்ற ஏன் இப்படி கங்கணம் கட்டிட்டு தெரியுறீங்க? அட விராஜ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் இல்லை பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்தானே சேர்த்தான். என் மில்லை எதுக்காக உள்ளே இழுக்கிறீங்க? உன் ட்ராமாவை நிறுத்து சரியா? உனக்கு நல்லா தெரியும் உன்னோட மில்லு இந்த மேங்க்ரோவோட 9 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் வருதுன்னு. வருதா இல்லையா? ஆமாம் ஆமாம் இருக்குதான். பாவம் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். விராஜோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இண்டஸ்ட்ரியல் பெயிண்டோட காம்போனட்லாம் இருக்குது தெரியுமா? ஒருவேளை விராஜ் இந்த மேங்கரோவில் தண்ணி சாம்பிள் எடுக்க வந்திருக்கலாம். அந்த தண்ணியை தான் உன் ஃபேக்ட்ரி பொல்யூட் பண்ணுது. உனக்கு அது தெரியுதா? ஆமாம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? விராஜை நான் தான் கொன்னேன்னா? ஆமாம். அட, நீ வண்டியில் போய் உட்காருமா. இங்கே பாருங்கள் சார், நான் சொல்கிறத நம்புங்க. நான் விராஜ் மேலே நிறைய பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளியிருக்கேன் தான். நான் ஒத்துக்கிறேன், அவன் செத்ததுனால எனக்கு தான் அதிகம் ப்ராஃபிட். நான் இதையும் ஒத்துக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ட்ராமா தான் பண்ணுறேன். ஓகேவா சார்? நான் சொல்கிறத நம்புங்க, நான் விராஜை கொல்லலை. நான் ஒத்துக்கிறேன் சார், அதில் என் மில்லோட பேர் இருக்கலாம். ஆனால் என் மில்லை இழுத்து போட்டு 6-8 மாதம் இருக்கும் சார். எனக்கு எந்த லாஸும் ஏற்பட போகிறதில்ல. அவனை ஏன் சார் நான் கொல்லணும்? என்ன சொல்ல வர நீ? சார், என்னோட இந்த பிஆர் சொல்யூஷன் பெயிண்ட் இருக்குல்ல, அது இன்டர்நேஷ்னல் சொல்யூஷனோட ஃப்ரான்ச்சைஸில் இருக்குது சார். விராஜ் ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணான்ல, அதை ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டோம். அதோட ஹெட் ஆஃபீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு என்னோட பெயிண்ட்லேருந்து வெளியே வர்ற வேஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ்னு. அதனால அவங்க என் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. விராஜ் உன் மில்லை இழுத்து மூடிட்டான்ற கோவத்தில் கூட நீ அவனை கொண்டிருக்கலாம் இல்லையா? அட மேடம், என்ன பேசுகிறீங்க? மில்லை இன்னும் 6 மாதத்தில் திறந்துருவான். மேலேருந்து ஆர்டர் வந்துருச்சு. நான் விராஜை கொண்டு என்ன பண்ண போகிறேன்? எதுக்கு? எவனாவது தனக்கு தானே குழி பறிச்சுக்குவானா? கொஞ்சம் யோசிங்க மேடம், நீங்களே சொல்லுங்கள். அபிஜித், இவன் அதை பண்ணலன்னா வேற யாரா இருக்கும்? ஏ ஃப்ரெடி, ரீவைண்ட் பண்ணு. இப்போ ப்ளே பண்ணு. சரி, இப்போ எண்டுக்கு போ. ரெடி. செஞ்சது யாருன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. குழப்பம் தெளிஞ்சிருச்சு. இந்த சிஐடி ஆளுங்க ஏன் திரும்பி வராங்க? இந்த காலத்தில் ஒருத்தர் உயிரை காப்பாற்றணும்னு நினச்சா கூட பிரச்சனை தான்ப்பா. பாவம், அவனுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ என்னவோ. அட அதெல்லாம் சரிதான், ஆனால் கொலகாரன் இங்கேவா கிடக்க போகிறான்? எல்லாம் திரும்ப வந்துட்டீங்களா? அட என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கிராமத்து ஆளுகளோட தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் அதை செஞ்சது யாரோ அவங்களே முன் வந்தால் நல்லாயிருக்கும். நாங்களாம் அவரை காப்பாற்ற தான் போனோம். ஆமாம், காப்பாற்ற தான் போனீங்க. ஆனால் நாங்கள் உங்கள் போட்டை சர்ச் பண்ணால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா?
சர்ச்சா? ஆமாம். சரி சரி தேடிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க. நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, நாங்களே பயப்படணும். பயப்படலாம் இல்லை சார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களை சந்தேகப்படுறீங்களே சார்? அட இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை, வாங்க. சார், பிளட்டு. இது யாரோட போட்? யாரோட போட்டு? இங்கே பாருங்க, உங்கள் போட்டில் இருக்க பிளாஸ்டிக்கில் ரத்தம் எப்படி வந்துச்சு? அது தெரியலை. அது அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வந்து என் போட்டு இங்கே தான் இருக்கும், வேறு யாரும் வச்சுருக்கலாம் இல்லையா? ஆமாங்க, முன்ன பின்ன தெரியாத போட்டு வந்துச்சு ஆப்போசிட்டில். இது அவங்க செஞ்ச வேலையாக இருக்கலாம். ஓ, தெரியாத ஆளுங்க வச்சுட்டு போயிருப்பாங்க, அப்படித்தானே? ஆமாம். பங்கஜ், அந்த வீடியோவை காட்டு. சொல்லு புவன், நீ காப்பாற்ற போனப்போ உன் போட்டில் 3 பேர் இருந்தாங்க. அந்த 4வது ஆள் எங்கேருந்து வந்தாங்க? யார் இவன்? அது வந்து அது நாங்கள் காப்பாற்ற போனோம் இல்லையா, அப்போ நான் சொன்னேன்ல அந்த தெரியாத போட்டு, அதுலேருந்து ஆள் இவன். அதான் நான் சொன்னேனே. அவங்கக்கிட்டையும் நாங்கள் விசாரிச்சிட்டோம், அந்த மாதிரி யாரும் இல்லை. சரியா? இந்த வீடியோவை ஜூம் பண்ணி பண்ணி எங்கள் கண்ணு வெந்து போச்சு. அதில் பிளாக் பனியன் போட்ட ஆள் யாருமே இல்லை. நான் சொல்கிறேன்ல, இருந்தாங்க. என்ன இருந்தது நான் உனக்கு சொல்கிறேன். இந்த ஆள் வேறு யார் போட்லேயும் இல்லை. இந்த ஆள் தான் தண்ணியிலேருந்து குதிச்சான். கொஞ்ச நேரம் கழித்து உன் போட்டில் இறக்கிட்டான். அதே நேரத்தில் உன்னோட ஆள் விராஜோட பாடியை தண்ணியில் தள்ளி விட்டான். எஸ் ஆர் நோ? இல்லை. இல்லையா? இல்லை இல்லை, ரொம்ப அழுத்தமான ஆளாக இருக்கான். இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான். பிரடிக், ஆமாம், இவங்களில் யாரை நீங்கள் பார்த்தீங்க? இந்த ஆள் சார், அப்புறம் அந்த ஆள் சார். சரி சொல்லு, தண்ணியில் குதிச்சா அந்த ஆள் யாரு? ஏய், சரி இப்போ சொல்லு, யார் சொல்லி நீ விராஜ கொன்ன? புவன் நீயா? புவன், உன்னை பற்றி அவன் எல்லாமே சொல்லிட்டான். இப்போ நீ உண்மையை சொல்றியா இல்லை எங்களோட மெத்தடை யூஸ் பண்ணவா? என்ன பண்ணட்டும்? வீராஜை கொன்னுதான் ஆகணும். பல கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்கு அவன் ரொம்ப தடையா இருந்தான். பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல நான் தான் அவனை மேங்க்ரூ கிட்ட வர சொன்னேன்.
சோனிகா எங்க? உள்ள உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. அண்ணே சீக்கிரம் வாங்க, நிறைய வேலை இருக்கு. எங்க சோனிகா? நான் விராஜ் மாதிரி ஒரு ஆளை ஹையர் பண்ணேன். அவனை பிரிட்ஜிலேருந்து குதிக்க வச்சேன். ஏன்னா அப்பதான் விராஜ் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் நினைப்பாங்க. இதில் உனக்கு ஹெல்ப் பண்ணது புவன், அவன் ஃப்ரெண்ட்ஸோட. ஆனால் விராஜ் அவன் உடம்புல மர்டர்னு எப்போ எழுதுனா? ஒருவேளை தண்ணியில் முழுகினதுக்கு அப்புறம் அவன் சாகாமல் இருந்திருக்கலாம், உயிர் கொஞ்சம் மிச்சம் இருந்திருக்கலாம். ஒருவேளை அப்பா அவன் மர்டர்னு எழுதியிருக்கலாம், அதுக்கப்புறமா அவனை திரும்பவும் கொண்டிருக்கலாம். என்ன புவன்? இங்கே பாரு, இவனோட மர்டரை சூசைடை மாற்ற சொல்லியிருக்காங்க சோனிகா மேடம். புரிஞ்சுதா? எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? நீ வாயை தரக்கூடாது, நானும் தரக்கூடாது. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ரகசியம்தான். அடா, இவன் உயிரோடு இருக்கானா? உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலியால் கூட கிரைமை மறைக்க முடியாது. ஏன்னா குற்றம் செஞ்சவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக எல்லா வேலையும் செஞ்சிடும். மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நீ ஜெயிலில் தான் கழிக்கணும்.